ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 7 அடியில் 24 ஒயர் கட் பண்ணி நான் போட்டிருக்கேங்க. அடிப்பாகம் நமக்கு நார்மல் நாட்டில் போட்டிருக்கேன். கூடை மேலே வரும்போது நமக்கு இப்படி பிஸ்கட் நாட்டும் நார்மல் நாட்டும் கிராஸில் வரும். இந்த மாதிரி தான் இந்த கூடை ஃபுல்லாகவே வரும். நமக்கு இந்த கூடை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. கொஞ்சம் கூட நல்லா பெருசாவே வந்திருக்கு. இது மார்க்கெட் கொண்டு போறதுக்காக இந்த கூடை நான் போட்டிருக்கேன். இது என்னோட கஸ்டமருக்காக நான் போட்டிருக்கேன். அவங்க இந்த சைஸ்ல தான் கேட்டாங்க. அதுக்காக நான் 7 அடி கட் பண்ணி 7 அடியில 24 ஒயர் கட் பண்ணி இந்த கூடை நான் போட்டிருக்கேன். கூடை நமக்கு மேலே வரும்போது ரவுண்ட் ஷேப்ல வராது. நமக்கு கூடை இப்படிதான் பூ டிசைன் வந்த மாதிரி தான் வரும் பாருங்க. இந்த மாதிரி கேட்டதுனால நான் போட்டு கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கும் கூடைகள் கூட ஒயர் இதெல்லாம் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க. நாங்கள் கூடை ஒயரு கூடை இதெல்லாம் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். இல்லை நீங்களே போட முடிஞ்சாலும் இந்த மெத்தட்ல நீங்க போட்டுக்குங்க. இதுக்கு 7 அடி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை விட கூட கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்படின்னா நீங்க 8 அடி கட் பண்ணி 24 ஒயர் வச்சு போட்டீங்கன்னா இதை விட கூட கொஞ்சம் பெருசா வரும். ஓகேங்களா? வாங்க இந்த கூடை எப்படி போடுறது, எப்படி ஒயர் கட் பண்ணி எப்படி இந்த கூடை போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோட வீடியோ எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். 7 அடியில 24 ஒயர் நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒயரை ரெண்டா மடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை இப்போ நம்ம மடிச்சு வச்சிருக்கிறோம் இந்த ஒயர் அளவுக்கே சைடில் விட்டு மடிச்சுக்கணும். மடிச்சு நம்ம இந்த இடத்துல நார்மல் நாட் போட்டுக்கலாம். இப்போ நார்மல் நாட் போட்டிருக்கு. மடிச்சு வச்சிருக்கிற ஒயரு லெஃப்ட் சைடில் இருக்கு, ரன்னிங் ஒயரு ரைட் சைடில் இருக்கு. இப்போ இந்த ஒயரை இந்த ஒயருக்குள்ள இப்படி உள்ள விட்டு இந்த பள்ளமா இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கமா வச்சு இந்த ரன்னிங் ஒயர்ல இந்த பள்ளமா இருக்குது பாத்தீங்களா, ரன்னிங் ஒயர்ல வர பள்ளமா இருக்கிற ஒயரை இப்படி இந்த ஹோல்ல இப்படி உள்ள விட்டு கோர்த்துக்கணும். இப்போ ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். பேசிக் நார்மல் நாட்டு. இதே மாதிரி 24 ஒயரையும் நம்ம இதுல வச்சு ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணணும். 24 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப 24 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இப்படிதான் இருக்குங்க. இங்க பாரு 24 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப ரன்னிங் ஒயரை இந்த சைடுல நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, சைடு வால்க்கு விட்டுருக்கோம்ல, இந்த ஒயர் அளவுக்கே அளந்து இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்த லைன் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்த லைன் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க இந்த நாட்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப லூஸா தான் இருக்கும். இப்ப நம்ம ரெண்டாவது லைன் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த நாட்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போடுங்க. ஒவ்வொரு நாட் போடும்போது டைட் பண்ணிட்டு தான் போடணும். இது பாத்தீங்களா, டைட் பண்ணும்போது எப்படி எப்படி இருக்குன்னு, லூஸா இருக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நம்ம டைட் பண்ணிட்டு ரெண்டாவது லைன் போடணும். இப்ப சைடுல விட்டுருக்கிற இந்த ஒயர் அளவுக்கே நம்ம ரன்னிங் ஒயரை அளந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் பாருங்க எவ்வளவு லூஸா இருக்குன்னு. இது இப்படி நம்ம டைட் பண்ணிட்டு மேல இருக்கிற ஒயரையும் கீழே இருக்கிற இந்த ஒயரையும் பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா இந்த நாட் டைட் ஆயிக்கும். இப்படி இழுத்து டைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாட்ல போடணும். சரிங்களா? இப்ப இந்த நாட்டு இவ்வளவு லூஸா இருக்கா, நம்ம இப்படி நல்லா இழுத்து டைட் பண்ணிட்டு இந்த நாட்ல நம்ம போட்டுக்கலாம். இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் நமக்கு இப்படி லூஸா வரும். திரும்ப நம்ம போட போட நமக்கு டைட் ஆயிக்குங்க. இழுத்து நல்லா டைட்டா போட்டுக்குங்க.
இந்த லைன் ஃபுல்லா போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ரெண்டாவது லைனும் போட்டாச்சுங்க. ரெண்டாவது லைன் போட்டதுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயரை வந்து நம்ம இந்த சைடுல விட்டுருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மூணாவது லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ரெண்டு லைன் போட்டாச்சு. சைடுல விட்டுருக்கிற இந்த ஒயர் அளவுக்கே நம்ம மூணாவது லைனையும் ரன்னிங் ஒயர் அளந்துக்கிறோம். ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சு இந்த ஒயரை எடுத்து இப்படி ஒரு சுத்து சுத்தி ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சு இந்த ஹோல்ல விட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாட் போடும் போதும் நல்லா டைட்டா இழுத்து போடணும். மொத்தம் அடிப்பாகத்துக்கு 12 லைன் போடணும். நான் 12 லைன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வீடியோ லென்த்தா போறதுனால நான் 12 லைன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப அடிப்பாகத்துல 12 லைன் போட்டாச்சு. நம்ம 12 லைன் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு இப்படிதான் அடியில பேஸ் வந்து இருக்குங்க. 4 நாட்டா வந்து நம்ம பிரிச்சுக்கணும். சரிங்களா? இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் அதுக்கு மெரூன் கலர்ல ரன்னிங் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இந்த சைட்ல விட்டுருக்கிற ஒயர் அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்குவோம். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த நாட்டு இப்ப மூணாவது நாட்டு, அடுத்து நாலாவது நாட்டு. இப்ப நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு 4 நாட் வந்து போட்டாச்சு. இப்ப ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம 4 நாட் போட்டோம். இப்ப இந்த சைடுல இந்த ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஒயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயர் அளவுக்கே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் அளவுக்கே நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒயர் வருது பாத்தீங்களா, இந்த ஒயர் அளவுக்கு அல்லது இந்த ஒயர் எந்த ஒயர் இதுல வந்து எந்த ஒயர்ல வேணாலும் நம்ம அளந்துக்கலாம். இப்ப நம்ம இந்த சைடுல விட்டுருக்கிற இந்த ஒயர் அளவுக்கே நம்ம அளந்துக்கலாம். ரன்னிங் ஒயரை அளந்துட்டு இந்த நாட்டுல இருந்து நம்ம நாட் போடணும். ரன்னிங் ஒயர் வந்து அதாவது 4 நாட் போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டோம். 5வது நாட்ல திரும்ப இன்னொரு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்றோம். புரியுதுங்களா? அதுக்கு வந்து நம்ம இந்த ஒயர் அளவுக்கும் அளந்தாலும் ஓகே, இல்ல நம்ம இந்த ஒயர்ல எடுத்து அளந்தாலும் ஓகே. நம்ம எதுல வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். இப்ப 4 நாட் போட்டோம் பாத்தீங்களா, 4 நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இப்படியேதான் சுத்தி வர நம்ம போட்டே வரணுங்க. ரன்னிங் ஒயர் வச்சு 4 நாட் வந்து போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு திரும்ப ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி 4 நாட்டா பிரிச்சுதான் நம்ம போடணும். நான் சுத்தி வர போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப எல்லா ஒயரையுமே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு மெரூன் கலர்ல ரன்னிங் ஒயர் வச்சு 4 நாளா பிரிச்சு நம்ம போட்டாச்சுங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம போட்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து கிராஸ் கட்ல தான் நம்ம மேல போட போறோம். இனி வந்து நமக்கு ரன்னிங் ஒயர் வந்து தேவையில்லை. இந்த சைட்ல விட்டுருக்கிறோம் இல்லையா, இந்த பார்டருக்காக இந்த மெரூன் கலர் விட்டுருக்கோம். இந்த ஒயரை வச்சு நம்ம இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த 4 ஒயர் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா. இப்ப இதுல வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ஒயரை வந்து நம்ம மடிச்சுக்கலாம்.
அடுத்து 2வது ஒயரையும் நம்ம இதே மாதிரி மடிச்சுக்கிறோம். 3வது நாட்ல இருக்கிற இந்த ஒயரை வந்து இந்த 2 நாட்ல இருக்கிற ஒயரோடையும் நம்ம சுத்திக்கணும். இப்படி ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சிருக்கிற இந்த ஒயரை இந்த 2 ஒயருக்கும் நடுவுல வச்சுக்கணும். இப்படி நல்லா பெருவரல டைட்டா பிடிச்சுக்குங்க. 2வது மடிச்சு வச்சிருக்கிற இந்த ஒயர்ல வந்து இந்த சைடுல வர மாதிரி இப்படி மடிச்சுக்குங்க. இப்ப இந்த 3வது ஒயரை நம்ம சுத்தி இந்த 2 ஒயரையும் சுத்தி இந்த பக்கம் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை இந்த 2 ஹோல்லையும் நம்ம விடணும். இப்படி இப்ப இந்த மேல விட்டுருக்கோம் இல்லைங்க, இந்த ஒயரை இப்படி கீழ்பக்கமா கொண்டு வாங்க. இந்த 2 ஒயரையுமே இப்படி கீழ்பக்கமா கொண்டு வந்துட்டு 4வது நாட்டில் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஒயரையும் நம்ம சுத்தணும். இப்படி இப்ப கீழே விட்டுருக்கிற இந்த ஒயரை இப்படி மேல் பக்கமா கொண்டு போய்க்கலாம். 2 ஒயருமே மேல் பக்கமா கொண்டு போய்க்கிங்க. இப்ப இந்த 4வது ஒயரை இப்படி சுத்தி வந்திருக்கிற இந்த ஒயரை வந்து இந்த 2 ஹோலுக்குள்ளேயும் நம்ம உள்ள விடணும். ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கிங்க. கீழ் பக்கமா இழுத்து இதை இப்படி மேல் பக்கமா இழுத்தீங்கன்னா டைட் ஆயிடும். அடுத்த நாட் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாருங்க. அதுக்கே இந்த 4 ஒயர்ல இருக்கிற ஒயரை வச்சு நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் பிஸ்கட் நாட் போடணும். இந்த மில்க் ப்ளூல இருக்கிற ஒயரை வச்சு நம்ம இந்த 4 ஒயரை வச்சு நம்ம பிஸ்கட் நாட் போட்டுக்கலாம். இந்த மெரூன் கலர் ஒயர் எல்லாம் நமக்கு பார்டருக்காக தான் இந்த ஒயரை வச்சு நம்ம போட போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி நம்ம மடிச்சுக்கணும். 2வது ஒயரையும் நம்ம இப்படி மடிச்சு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஒயரை மடிச்சு வச்சுட்டோம். இப்ப 3வது நாட்டில் இருக்கிற இந்த ஒயரை வச்சு இந்த 2 ஒயரையும் நம்ம சுத்திக்கிறோம். நல்லா இப்படி டைட்டா பெருவரல இப்படி பிடிச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சிருக்கிற இந்த ஒயரை இப்படி கீழ் பக்கமா இருக்கிற ஒயரை இப்படி இந்த 2 ஒயருக்கு நடுவுல வச்சுக்கிறீங்க. சரிங்களா? அடுத்தது 2வது மடிச்சு வச்சிருக்கிற இந்த ஒயர்ல இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இப்படி சைடுல வச்சுக்குங்க. இப்ப 3வது நம்ம இந்த ஒயர் எடுத்து சுத்தணும் இல்லையா, இந்த 2 ஒயரையும் இந்த ஒயரை எடுத்து இந்த 2வது மடிச்சு வச்சிருக்கிற இந்த ஒயருக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சிருக்கிற இந்த ஒயருக்குள்ளேயும் நம்ம இப்படி கோர்த்துக்கிறோம். இப்ப மேல் பக்கமா நம்ம மடிச்சு வச்சோம் இல்லையா, இந்த ஒயரை இப்படி கீழ் பக்கமா கொண்டு வந்துடணும். சரிங்களா? அடுத்தது 4வது நாட்டில் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஒயரையும் சுத்திக்கிங்க. இப்படி இந்த கீழே விட்டுருக்குறோம்ல இந்த ஒயரை வந்து இப்படி மேல் பக்கமா கொண்டு போயிடணும். 2 ஒயருமே மேல் பக்கமா கொண்டு போய்க்கிங்க. அடுத்து இந்த சுத்தி வந்திருக்கிறோம்ல 4வது ஒயரு, இந்த ஒயரை இந்த 2 ஹோல்ல நம்ம உள்ள விடணும். இப்படி இதுக்குள்ள கோர்த்துக்குங்க. இப்ப ஒயரை வந்து இழுத்து எல்லா ஒயரையும் டைட் பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு பிஸ்கட் நாட் வந்துடும். எப்படின்னு பாருங்க எப்படி டைட் பண்ணலான்னு. இந்த ஒயரை வந்து இப்படி கொஞ்சம் கீழ் பக்கமா இப்படி தள்ளி இப்படி பிடிச்சி இழுங்க. சரிங்களா? இந்த பக்கம் இதை பிடிச்சி இழுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஒயருக்கு இது டைட் ஆகணும்னா இதை நம்ம இந்த ஒயரை இப்படி இழுக்கணும். அப்போதான் டைட் ஆகும்.
இப்போ அடுத்து இந்த சைடில் வர இந்த ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்படி சைடில் இந்த பக்கம் வருது பார்த்தீங்களா, இந்த 2 ஒயரை வச்சு இப்படியே நாட் போடணும். பாருங்க, இப்படி இது கிராஸ் கட்ங்கிறதுனால ஒயரெல்லாம் எங்கெல்லாம் கிராஸில் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். சரிங்களா, நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. அடுத்தது இந்த 2 ஒயரு, இந்த சைடில் இருக்கிற இந்த மெரூன் கலர் ஒயரை வச்சு நம்ம போடுறோம். இப்போ இந்த பிஸ்கட் நாட்டில் மேலே இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்தது இந்த சைடில் இந்த 2 ஒயர் இருக்குல்ல, இந்த நம்ம 4 ஒயர் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணியிருப்போம். இந்த சைடில் இந்த மெரூன் கலர் ஒயர் வரும்ல, இந்த ஒயரையும் இந்த 4 ஒயரில் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 4 ஒயரில் இந்த சைடில் வர இந்த மெரூன் கலர் ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட்டுக்கிறோம். ஒயர் லூஸாக இருந்துச்சு, நாட் வந்து லூஸாக இருக்கும், நல்லா டைட்டாக இழுத்துட்டு போடுங்க. சரிங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட் நாட்டில் இந்த சைடில் இந்த 2 ஒயர் வருது இல்லையா, இந்த 2 ஒயரையும் இந்த மெரூன் கலர் ஒயரை நம்ம இப்படியே நாட் போட்டு வரணும். இப்படி வச்சு இப்படி நாட் போட்டு வரணும். இது எப்படின்னு பாருங்க. அடுத்து இந்த 2 ஒயரையும் நம்ம நாட் போடுறோம். பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரும் நமக்கு கிராஸில் இருக்கு. இப்போ இந்த 2 ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்குவோம். இப்படியே தான் சுற்றி வர போடணுங்க. சுற்றி வர போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுற்றி வர இதே மாதிரி போட்டாச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 4 ஒயரை வச்சு பிஸ்கட் நாட் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அப்புறம் சுற்றி வர இதுக்கு நார்மல் நாட்டில் பார்டர் மாதிரி இதை சுற்றியும் நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல 4 ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயரை வச்சு தான் நம்ம போடணும். இந்த இடத்துல 4 ஒயர் இருக்கு. இப்போ இந்த 2 பிஸ்கட் நாட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர்ல ஒரு நாட்டு வந்திருக்கு. இதுக்கு மேலே பார்த்தா இந்த மாதிரி 4 ஒயர் இருக்கு. இந்த 4 ஒயரை வச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு பிஸ்கட் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் இந்த ஒயர் தான் ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்துக்கணும். இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். ரெண்டாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் எடுத்துக்கலாம். 2 ஒயர் மடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து 3வது நாட்டு. இந்த ஒயர் எடுத்து இந்த 2 நாட்டையும் நம்ம சுத்திக்கணும். இப்படி 2ஐயும் சுத்தியாச்சு. இப்போ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சிருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கமா வச்சுக்குங்க. அடுத்தது 2வது மடிச்சு வச்ச இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கமா வச்சுக்குங்க. அடுத்து 3வது நம்ம இந்த நாட்டை வந்து இப்படி சுத்தி இருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒயர் எடுத்து இந்த 2 ஹோலுக்குள்ளேயும் நம்ம விட்டுக்கிறோம்.
இப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேலே வச்சிருக்கிற இந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துடணும். இப்படி 2 ஒயரையுமே கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துக்குங்க. அடுத்தது 4வது ஒயர் எடுத்து இந்த 2 ஒயரையும் நம்ம சுற்றி பிடிச்சிக்குங்க. அடுத்து இந்த கீழே மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை இப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்துக்கணும். இப்படி. இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த 4வது ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எடுத்து இந்த 2 ஹோல்களையும் உள்ள விட்டு கோர்த்துக்குங்க. இப்படிதான் இருக்கும். இப்போ ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கணும். ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்போ இந்த இந்த மெரூன் கலர்ல இந்த ஒயர் போகுது பார்த்தீங்களா, இந்த ஒயரை இப்படியே இந்த சைடில் வர இந்த ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த கூட கிராஸ் கட்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே போட்டுடலாங்க. போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிஸ்கட் நாட் மட்டும் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா கூட சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது இந்த பார்டருக்காக இங்கே இருக்கிற இந்த மெரூன் கலர் ஒயரை, இந்த ஒயரை வச்சு இதில் இந்த நாட்டில் இந்த 2 ஒயரையும் இந்த 3 ஒயர்லையும் நம்ம நாட் போடணும். இப்படியே இப்போ அடுத்த நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுத்த நாள் போட்டும்போது பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த 4 ஒயரும் நமக்கு எக்ஸ் மாதிரி இருக்கு, எக்ஸ் ஷேப்பில் வந்துருக்கு பாருங்க. இந்த 4 ஒயரை வச்சு நம்ம பிஸ்கட் நாட் போடணும். ஏன் இந்த 4 ஒயரு இதை வச்சு நம்ம பிஸ்கட் நாட் போடணும். இந்த சைடில் இந்த ஒயர் மெரூன் கலர் ஒயர் இருக்கா, இதை பார்டருக்காக இப்படியே நம்ம போட்டுட்டு வரணும். இப்படி தாங்க கூட ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் போடணும். இப்படியே தான் நம்ம கூட ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். கூட ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் கூட ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு எல்லா ஒயரையும் இப்படி உள்பக்கமாக சொருகி விட்டுருக்கேன். இது எப்படி உள்ள ஒயர் சொருகிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு பிஸ்கட் நாட்டு இது சுற்றியும் நம்ம நார்மல் நாட்டில் போட்டிருக்கோம். இப்படி தான் நமக்கு ஒயர் வரும். இப்போ இந்த ஒயரை ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் தான் நம்ம ஃபஸ்ட்டு சொருகணும். அதுக்கு இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் நம்ம சொருகிக்கணும். இந்த ஒயரை லெஃப்ட் சைடில் போகிற ஒயரை ரைட் சைட்லேயும், ரைட் சைடில் போகிற ஒயரை லெஃப்ட் சைட்லேயும் நம்ம சொருகணும். சரிங்களா? இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் நம்ம சொருகிக்கலாம். அடுத்து இந்த சைடில் இருக்கிற ஒயரை இந்த பக்கம் இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி நம்ம சொருகிக்கணும். இந்த நாட்டை விட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் இந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம சொருகணும். எல்லா ஒயரையுமே உள்ளே சொருகி விட்டுறணும். அடுத்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஒயரை இப்படி இந்த நாட்டில் சொருகிக்கலாம். இப்படி சொருகணும். அடுத்து இந்த ஒயர் எடுத்து ஒயர் நமக்கு எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனில் நம்ம எல்லா ஒயரையும் சொருகி விட்டுறலாம். இப்படி இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரை இப்படி இப்படி சொருகிடணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை இப்படி ரைட் சைடில் வர மாதிரி இந்த பக்கம் நம்ம சொருகிக்கணும்.
இப்படி எல்லாம் சொருகிடலாம். இந்த ஒயரெல்லாம் நான் சொருகி விட்டுருவேன். இப்போ நம்ம சொருகுனதுக்கப்புறம் நமக்கு மேலே வந்து இந்த மாதிரி பூ டிசைனில் நமக்கு கிடைக்கும். இப்படி வரும் மேலே கூட ஃபுல்லாக. இல்லை நம்ம இப்படி வேணாம், நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி சொருகிக்கலாம். நம்ம அது எப்படி சொருகிறோமோ அந்த மாதிரி தான் வந்து கூட மேலே டிசைன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோட வீடியோ எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.